இப்பதான் கொஞ்சம் வெளிச்சா வர ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதுங்களா? இந்த நம்ம ஸ்விட்சர்லாந்து ரீச் ஆயிட்டோம். வந்து கேபிள் காருக்குள்ள ஏறிட்டோம். வியூ சூப்பரா இருக்கு. ரியலான கிறிஸ்மஸ் ட்ரீஸ். இப்ப இந்த ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டோம். இங்க இருந்து ஸ்னோஃபால் ஷாப்பிங் முடிச்சுட்டு நிறைய வாங்கி நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கிரிண்டல் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சர்லாண்டில் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து சைட் சீயிங் கிளம்பலாம். ஸ்விட்சர்லாண்டில் கீழே வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்கும். உள்ள நல்லா வார்மாக இருக்கும், பட் வெளியில் சரியான கோல்டு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. 8:50 நம்ம செக் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வெளியில் போகிறதுக்கு முன்னாடி 2-3 கோட் போட்டுக்கோங்க. அது நம்ம ஊர் கோட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கோட் தாங்குமான்னு தெரியல. ஸோ 2 போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி இந்த ஒரு கோட் ஜாக்கெட் மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஒரு பிளாக் கோட் போடுவோம்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இனிமேல் வந்து வெளியில் போயிட்டு இப்போதான் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் முடிஞ்சால் எல்லாமே வெளியில் கவர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெளிச்சம் வந்திருக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ வாங்க கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஹாஸ்டலில் வந்து நல்லா சுடு தண்ணி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதுதான் நம்ம ஸ்விட்சர்லாண்டில் தங்கியிருக்கிற ஹோட்டல். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க இந்த டூருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எப்படி போனீங்கன்னு. எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்தியாவுக்கு வந்தவொடனே ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்விட்சர்லாந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள் காரில் மேலே போகிறோம். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் கேபிள் கார். தெரியுதுங்களா? இந்த கேபிள் காரில் தான் இப்போ மேலே போகிறோம். எவ்வளோ கிளியராக இருக்குது வாட்டர். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பூமியில் இருக்கிற சொர்க்கம் சொல்லலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஸ்னோஃபால் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ என் வரலையும் பாருங்கள், நிறைய விஷயம் கவர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில. இப்போ ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த டிக்கெட் ஸ்கேன் பண்ணி தான் நம்ம மேலே போகணும். மேலே போகிறதுக்கு நம்ம அந்த கேபிள் காரில் போகிறதுக்கு இந்த டிக்கெட் தேவை. கேபிள் கார்
வந்து கேபிள் காருக்குள்ள ஏறிட்டோம். இங்க இருந்து நம்ம இப்ப மேல போறோம். வியூ அட்டகாசமா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. கம்ப்ளீட் அந்த பிளேஸ் தெரியுது பாருங்க. நடுவுல வந்து ஒரு குட்டி ரிவர், வீடு, ஸ்னோ, ரோடு. ரியலான கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இங்க தெரியுது பாருங்க. நம்ம வந்து ஆர்டிபிஷியல் ட்ரீஸ் தான் வச்சிருப்போம். இங்க ரியலாவே கிறிஸ்மஸ் ட்ரீ வித் ஸ்னோஃபாலோட இருக்கு பாருங்க. வியூ சூப்பரா இருக்கு. அங்க வந்து ஒரு ரிவர் இருக்கு, ஃபுல்லாவே ஐஸா மாறிடுச்சு பாருங்க. ஆல்ஃப் போறோம். ஆல்ஃப் அப்படின்னா வந்து மவுண்டன்ஸ். ஸோ கீழே இருந்து மேலே வந்து போறது தான் ஆல்ஃப் அப்படின்றாங்க. பனி பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் எல்லாமே உறைஞ்சு போய் மேலே வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இங்க மேலே போய் நம்ம நடக்கலாம். இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டோம். இங்க இருந்து எஸ்கலேட்டர் மூலமா அடுத்த பீக்குக்கு போக போறோம். ஸ்னோஃபால் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே அப்படியே போகும் மேலே. சூப்பராக இருக்கும். இப்போ 10,000 feet சீ லெவலுக்கு மேலே இருக்கும். ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க. நான் கேமரா எடுக்கிறதுக்காக இந்த கையில் க்ளவுஸ் போடல. பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. இந்த கிளேஷியர் கேவ் போகலாம். டனல் உள்ள டனல் மாதிரி இருக்கு. கால் நல்லா ஸ்லிப் ஆகும். பொறுமையா போகணும். ஃபுல்லாவே ஐஸ் தான். ஃபுல்லாவே பாருங்க. இட்ஸ் a tunnel covered with full and full ice. இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்ல சேர் இருக்கு. அப்படியே உட்காரலாம். போட்டு பாருங்க. இந்த ஐஸ் குகையை ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். செம்ம ஃபேசிங்கா இருக்கு. இப்போ வெளியில போய் ஒரு ஷாப் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம இந்த பிளேஸ்க்கான மேக்னட்ஸ் பார்க்கலாம். அதை முடிச்ச உடனே எஸ்கலேட்டர் ஏறி மேலே போனோம் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. அங்கே நம்ம ஸ்னோவில் விளையாடலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அங்கெல்லாம் போக போகிறோம். பயங்கரமாக ஃபேசிங்காக இருக்கு. இது ஃபுல்லாகவே ரியலான ஐஸ்ல உருவாக்கப்பட்ட குகை. ஸோ இட்ஸ் மேன்மேட் கிடையாது. பட் ஜஸ்ட் அவங்க வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு ஷாப் இருக்கு, அங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து நம்ம மேக்னெட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஓப்பன் பிளேஸ்க்கு வந்துட்டோம். டாப் மோஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லி கவர்ட் ஐஸ். ஸ்னோஃபால், ஃபுல்லாகவே ஸ்னோஃபால், ஃபுல்லாக ஸ்னோஃபால்.
டீம் இவரும் வந்து சுவிட்சர்லாந்து வந்திருக்காரு, மலையாளி. ரொம்ப ஹெல்ப் பண்றாரு வீடியோ எடுக்கிறதுக்கு. தேங்க் யூ பிரதர். வெல்கம். எப்படி இருக்கு சுவிட்சர்லாந்து? சூப்பர் பைசா வசூல். ஒரு கையில கிளவுஸ் போடல வீடியோ ஹேண்டில் பண்றதுக்காக, கேமரா ஹேண்டில் பண்றதுக்காக. கடல்ல இருந்து 10,000 அடிக்கு மேல இருக்கும் மவுண்ட் டிட்லிஸ். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு வந்து வாய் முறையுது. தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணா மன்னிச்சிருங்க. இந்த கை ஃபுல்லாவே பாருங்க ரெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல சூப்பரா அப்படியே பாருங்க. இந்த வீடியோ எடுக்குது கோ பேசஞ்சர் டிம் தான் உங்க பேரு? எஸ் எஸ். ஹாப்பி இருக்கு மீட் பண்ணதுல. நிறைய இந்தியன்ஸ் மீட் பண்ணிருக்கோம், நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க போட்டோஸ் எடுக்கிறதுக்கு. இந்த பிளேஸ்ல கண்டிப்பா ஒரு ஹெல்ப் நல்லா இருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கு. சோ தேங்க்ஸ் டீம், தேங்க் யூ so much. யூ ஆர் வெல்கம். Is this? I'm from Chennai. जाना सनम दिल होता है दीवाना सनम, अब यहाँ से कहाँ जाए हम, तेरे बाहों में मर जाए हम. என்ஜாய் பண்ணோம் நம்ம நேபாளி ஃப்ரெண்ட்ஸோட. தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் சிஸ்டர். தேங்க்யூ. இவங்க வந்து நேபாளில இருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து கீழே படிக்கட்டு வழியா இறங்கி நம்ம கீழே போயிடலாம். வரப்போ வந்து எஸ்கலேட்டர்ல வந்தோம், இப்போ வந்து படிக்கட்டில் இறந்து போகலாம். ஸோ இங்கே அவங்களோட பிக்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு நிறைய வாங்கியிருக்கேன். ரேவந்துக்கு விவானுக்கு சாக்லேட்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன், ஸ்விஸ் சாக்லேட்ஸ். அதே மாதிரி விவான் குட்டிக்கு பிடிச்ச மாதிரி கார் வாங்கியிருக்கேன். நான் வந்து ரூமுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம மேலே ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இப்போ கீழே திருப்பி அதே ரோப் காரில் நம்ம கீழே போக போகிறோம். செம்மையாக இருந்ததில்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய இந்தியன்ஸ் மீட் பண்ணேன், நிறைய பேர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். நேபாளிலேருந்து வந்து சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மலையாளி ஃப்ரெண்ட் இவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த ட்ரிப் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்குது. இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. கீழே வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். நான் வீடு இல்லைன்னு நினச்சேன், வீடெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் பண்ணியிருக்கு, காரும் வச்சுருக்காங்க. எப்படி இவங்க கீழே போவாங்க? அப்படியேங்க அப்பா. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம அந்த பீக் வரலையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போது லஞ்ச் சாப்பிட்டு அடுத்து எங்கே போகிறேன்னு சொல்லுது அடுத்தடுத்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க சாப்பிட்டு நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். சாப்பிட வந்திருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் கபாப். மொத்தம் வந்து 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிரிண்டல் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், சுற்றி பார்க்கலாம் வாங்க.
ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பின்னாடி வந்து அப்படியே ரிவர் போயிட்டு இருக்கு. சுத்தி பனிமூட்டம் தான். அழகா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சுவிட்சர்லாந்து vlog? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பக்கத்துல ஒரு ட்ரெயின் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்க, முன்னாடி ஒரு குட்டி இன்ஜின் இருக்கு. இங்க வந்து ட்ரெயின் இருக்கு கிடையாது. நான் கிட்ட கொஞ்சம் கேட்டு இந்தியால இருந்து வரேன், கொஞ்சம் வீடியோ எடுக்கணும், கேட் ஓபன் பண்ணுங்கன்னா கேட் ஓபன் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ ட்ரெயின் பார்க்கலாம். இருக்கு பாருங்க ஸ்டேஷன். இதுதான் இன்ஜின். ட்ரெயின் சின்ன ட்ரெயின் தான். சூப்பரா இருக்குல்ல?